அப்புறம் தேர்தல் பரப்புரை இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கே முடியுது. அப்புறம் ஏற்கனவே நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி பணம் கொடுக்குறதுன்றது அந்த போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே ஆரம்பிச்சாச்சு. அதுலேருந்து போய்கிட்டு இருக்கு. ரொம்ப தீவிரமாக 2 கட்சியுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. இந்த பேப்பர்லாம் வந்துருந்துச்சு, தேர்தல் திருவிழாவால் மதுரை வாக்காளர் காட்டில் அடைமழை. இந்து பேப்பர்லாம் அந்தளவுக்கு அடைமழை தான். 2000 3000 அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அந்த வாங்குறதுக்கு அதில் கவனமாக இருக்கிறவங்க, ஆர்வமாக இருக்கிறவங்க 3000 4000 கொடுக்குறாங்களா, அதெல்லாம் பார்த்து எப்படி வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. ஆனால் அதனால் அதை பார்த்துக்குங்க. அதே நேரம் அந்த வேட்பாளர் இவ்வளவு தொகை கொடுக்குறாங்கன்னா அவன் ஏதோ கொள்ளையடிச்ச காசு தான் கொடுக்குறான், அவன் என்ன வீட்டில் இருந்து அவர் சொந்த சம்பாத்தியமா அப்படின்றத ஒரு திங்கிங் வச்சுக்கோங்க. ஒரு தனிநபர் ஒரு நபருக்கு ஒரு வாக்குக்கு 3000 4000 அப்படின்ற அளவுக்கு கொடுத்தா எத்தனை கோடி செலவழிக்கணும், அத்தனை கோடிக்கு இவன் என்ன செஞ்சுருப்பான், எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு நினைவு இருந்தால் போதுங்க. ஆனால் நீங்கள் பணம்லாம் வாங்கிக்கோங்க, வாங்காமல் போய்க்கோங்க, அதை பற்றிலாம் நான் வரல. ஆனால் இவன் கொள்ளையடிச்ச காசை மட்டும்தான் கொடுக்குறேன். மூட்டை மூட்டையாக கட்டி கொண்டு வந்து கொடுத்தாலுள்ளே அவ்வளோ காசு கொடுக்க முடியாது. என்னத்தையோ கொள்ளையடித்தாலும் பரவாயில்லைங்க, இந்த நேரத்துக்கு வந்து கொடுக்குறாரு அப்படிலாம் லூஸ் மாதிரி நினைக்காதீங்க. ஆனால் எப்படிங்க இவ்வளவு கொள்ளையடிக்கலாம், யார் காசு அப்படின்னு கொடுக்குற காசு வாங்கிக்கோங்க. ஆனால் ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டு போடுறது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக யோசிங்க, சிந்திங்க. காசு இவ்வளோ காசை வாங்கிட்டோம்ல, சத்தியம் பண்ணியிருக்காங்க இல்லை, காசை வாங்கிட்டு அப்புறம் எப்படி நம்ம மாற்றி போடுறது அப்படின்றதெல்லாம் வேணாம். அவனே மனசாட்சி இல்லாமல் இவ்வளவு தூரம் கொள்ளையடிச்சவனுக்கு அவனுக்கு என்ன நம்ம மனசாட்சி படி நடந்துக்கணும்னு என்ன இருக்கு? அதனால எந்த அவசியமும் கிடையாது. ஒரு சில திண்டுக்கல்ல 4000 5000 இந்த அளவுக்கு போச்சுன்னாங்க. அது பார்த்துக்குங்க. அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் சுதாரிச்சு உங்க இதில் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அது எத்தனை பேர் கொடுத்தாலும் எப்படினாலும் வாங்கிக்கோங்க. இந்த பறக்கும் படை இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பதுங்கு குழி பங்கர் படையாக மாறிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலையா இல்லை ஆஃப் பண்ணி உட்காந்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு தொகுதிக்கு 3 பேர் பறக்கும் படை இருக்கும். எங்க இருக்கு? ஒன்றும் இல்லைல்ல. அதனால அதெல்லாம் கண்ணை கட்டி கொண்டு வர்றாங்கன்னா அதுவே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதனால அதே நேரம் எப்படி நீங்க அந்த ஓட்டு போடுற ஸ்ட்ராட்டஜி எப்படியோ அப்படி பார்த்துக்குங்க. காசு வாங்கிக்கலாம் யார்ட்டினாலும், ஓட்டு நம்ம தான் முடிவு பண்ணி போடணும்.